ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் கிரேசிக் ட்ரேடிங் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இது நிஃப்டியோட லெவல்ஸ். நம்ம லெவல்ஸை எப்படி இன்னைக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்குன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், R1 அதாவது 24,734 இடத்த 1 2 3 4 கிட்டத்தட்ட எத்தனை தடவை நம்ம லெவல்ஸை மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க. இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் இவ்வளவு மொமெண்டம் போயிருக்கு. இது நிஃப்டியோட லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி R1ல இருக்கு. பேங்க் நிஃப்டி உங்களுக்கு காட்டுறதுங்க. இது பாருங்க, பேங்க் நிஃப்டி சப்போர்ட்ல இருக்கு பாருங்க. நம்ம லெவல்ஸை எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 2 இங்க பாருங்க எத்தனை தடவை நம்ம சப்போர்ட் லெவலை ரியாக்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்போர்ட் லெவல்ல இருந்தா மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கு. நான் மார்னிங்கே சொல்லிட்டு இருந்தேன், ப்ரீமியம் அதாவது ஃபியூச்சர் ப்ரீமியத்தில் இருக்கு. நல்ல சப்போர்ட் லெவல்ல இருந்து கண்டிப்பா மார்க்கெட் மேலே வரும், அப் ட்ரெண்ட்ல வரும்னு நான் சொல்லியிருந்தேன். பாருங்க, அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி மார்க்கெட் ஒரு டவுன் ஃபுல்லா அந்த சப்போர்ட்ல டிகே ஆகி இந்த சப்போர்ட்ல ஃபுல்லா டிகே ஆகி ஆஃப்டர்நூன் ஒரு 2-2:30 மணிக்கு மேல ஃபுல்லா ஒன் சைடு மூமெண்டமா கொடுத்துட்டாங்க. பட் ஆனா இந்த மொமெண்டம் பாத்தீங்கன்னா யாருக்கு லாபம்னா ஒன்லி இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் தான் லாபம். ஏன்னா இதுல ப்ரீமியம் அவ்வளோ ஏறல, இன்க்ரீஸ் ஆகல. ப்ரீமியம் அதே லெவல்ல தான் இருந்தது. மேக்சிமம் ஒரு 10-20 பாயிண்ட் தான் முன்ன பின்ன இருந்திருக்கும். ஆனா பெரிய ப்ரீமியம் யாருக்குமே இன்க்ரீஸ் ஆகல. பையர்ஸுக்கெல்லாம் யாருக்குமே ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகல. இருந்தாலும் கண்டினியூ, அதாவது கம்மிங் வீக்ஸ்ல மார்க்கெட் இன்னும் ஒரு அப் ட்ரெண்ட் தான் போகும்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. இது என்னுடைய ஐடியா. பட் இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான், நடக்கலாம், நடக்காம போகலாம். பட் ஆனா மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் போகும் அப்படின்னு சொல்ல வருது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த சப்போர்ட்ல இருந்து பாருங்க, ஃபியூச்சர்ல ப்ரீமியம் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த சப்போர்ட்டை தாண்டி கிராஸ் பண்ணி போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம்ஸ் நிறைய டைம் கால் செல்லர் ட்ரை பண்ணியும் புட் செல்லர் பயப்படல. இந்த இடத்துல புட் செல்லர் சுத்தமா பயப்படல ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல புட் செல்லர் கண்டிப்பா பயப்படல. இந்த இடத்துல கால் செல்லர் பயப்படல. இதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் மார்க்கெட் மூவ்மெண்டம் ஆயிட்டு இருக்கு. கம்மிங் டேஸ், அதாவது வீக்லி டேஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகும். அந்த பிரேக் அவுட் நல்ல மொமெண்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நான் சொல்றேன், ஒருவேளை கால் சைட் ஆனாலும் சரி, இல்ல புட் சைட் ஆனாலும் சரி, நல்ல மொமெண்டமா இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கே கூட நடக்கலாம், இல்ல 1 or 2 days கூட ஆகலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி S1ல இருக்கு, நிஃப்டி R1ல இருக்கு. அதாவது நிஃப்டி மேல போக பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி ஃபால் ஆக பார்க்குது. இப்படிங்கிறப்ப நம்ம எப்படி ஒரு பெரிய மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இன்னைக்கு எந்த ட்ரேடுக்கும் நம்ம ட்ரை பண்ணல. ரெண்டாவது, நம்ம சினாரியோ பிரகாரம் எஸ்டர்டே ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை, ஓப்பன் ஹைக்கு மேல நிஃப்டி இருந்தாலும் பெரிய மொமெண்டம் இருக்காதுன்னு தெரிஞ்சு நம்ம ட்ரேட் போல. பேங்க் நிஃப்டி அதான் ஓப்பன் பிலோ, எஸ்டர்டே லோக்கு பிலோ போக முடியல. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சு. ஆனா மார்க்கெட் பெரிய மொமெண்டம் இருக்காது. ஏன்னா இந்த சப்போர்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால இந்த பேங்க் நிஃப்டியும் நம்ம ட்ரேட் போல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சினாரியோ நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி ஆப்ஷன் செயின்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் செயினோட ஒர்க்கை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பீரியன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, 50,600 to 50,700. இது பாருங்க, 50,600 வேல்யூ பாருங்க 85 rupees. 50,700 பாருங்க, நீங்க இங்க பார்க்கவே தேவை, இங்க 15 rupees தான் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன். இதுதான் ஈக்குவல் பண்ணுவாங்க, இதுதான் ஜீரோ பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது பாருங்க, 50,600 வேல்யூ பாருங்க 85 ரூபா. 50,700 பாருங்க
15 ரூபா, 100 ரூபா, ரெண்டும் கூட்டினா 100 ரூபா. இப்படிதான் பிரீமியத்தை பிரிச்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்க 50,500க்கு 600க்கு பாருங்க, ₹185. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பிரீமியத்துல இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த பாருங்க, இது பாருங்க ஜீரோ பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நான் என்ன உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு நாள் நல்லா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க ஃபுல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. இது பாருங்க ஃபுல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனோட வேலை. இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 100 பாயிண்ட்ஸை இப்படி தான் பிரித்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 50,700 பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க 0.05 தான் இருக்கு. அதே 800 பாருங்க 114 இருக்கு. இதுதான் பிரீமியம். இந்த 100 ரூபாவை அப்படிதான் பிரிச்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எஃப்ஐடி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாம். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2 மந்தாவே அவங்க செல்லிங் மூட்ல மட்டும்தான் இருக்காங்க. இன்னைக்கு 800 crores செல் பண்ணிருக்காங்க. ஆனா டிஐ பாருங்க 3000 crores பை பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த லாஸ்ட் மொமெண்டம் நடந்திருக்கு. ரெண்டாவது கான்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு அதே மாதிரி இதுல பாருங்க பேங்க் நிப்டியில பாருங்க அட்வான்ஸ் பாருங்க 37 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ்ல இருந்திருக்கு. டிக்ளைன்ஸ்ல 12 ஸ்டாக் இருந்திருக்கு. ஆனா பேங்க் நிப்டியில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்ல இது வந்து ஆஃப்டர்நூன் மேல சேஞ்ச் ஆயிருக்கு. நான் 2:30 மணி வரைக்கும் பாக்குறப்ப அட்வான்ஸ்ல 1ம் டிக்ளைன்ல 12 ஸ்டாக்கும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டிக்ளைன்ல 12 ஸ்டாக்குமே நெகட்டிவ்ல இருந்தது. ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணி 2:30 மணிக்கு மேல அட்வான்ஸ் 6 ஸ்டாக்கும் டிக்ளைன் 6 ஸ்டாக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணுவோம். ரெண்டாவது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஐவி பத்தி நம்ம நிறைய பேர் ஒரு சில பேர் கமெண்ட் அதை சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐவிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஐவிங்கிறது இந்த ஐவி, இது வந்து கால் ஐவின்னு சொல்லுவாங்க, இது புட் ஐவி. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இப்ப இப்போ ஒருவேளை புட் ஐவில பாருங்க 12 இருக்கு, கால் ஐவில 10 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கால் ஐவில அதாவது பை பண்றவங்க கம்மியா இருக்காங்கன்னு அர்த்தம். புட் ஐவில பை பண்றவங்க அதிகமா இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது இங்க டிமாண்டா இருக்கு, இங்க சப்ளை இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்ப இங்க வந்து கொஞ்சம் புட் சைட்ல மூமெண்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இண்டிகேட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஐவிங்கிறது. அதாவது எத்தனை ட்ரேட் நடக்குதோ அதை பொறுத்து ஐவி சேஞ்ச் ஆகும். அதிகப்படியான ட்ரேடு எங்க நடக்குதோ அந்த ஐவி இன்க்ரீஸ் ஆகும். அதிகப்படியான ட்ரேடு எங்க கம்மியா இருக்கோ அந்த ஐவி கம்மியாகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐவியோட லெவல்ஸ், ஐவியோட ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு மைல்டா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு சொல்லி நாளைக்கு மார்னிங் நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த மாதிரி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் வரப்ப நம்ம ட்ரேடு பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிஃப்டியும் நிஃப்டி மேல போக, அதாவது அப் ட்ரெண்ட் போக ட்ரை பண்ணது, பேங்க் நிஃப்டி கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணது, புட் சைடு வர்றதுக்கு ட்ரை பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அதனால மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஒன் சைடு மார்க்கெட் போறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இதுல இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்டோ இருந்தால் இல்லை கமெண்ட்ல தருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். இதுக்குன்னா அதாவது மினிமம் 2 இயர்ஸாவது உங்களுக்கு ஆகும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்றதுக்கு. அது மாதிரி அது இல்லாமல் நிறைய இதுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் கோர்ஸ் படிக்கணும். நம்ம அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே எஜுகேட் பண்ணுறோம். எனக்கு தேவையானது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது பண்ணா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்றேன். உங்களுக்கு எளிமையா எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வைக்க முயற்சிக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.